நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கொட்டிய மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. திருச்செந்தூரில் 3வது நாளாக பலத்த மழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மேலும் திருச்செந்தூருக்கு வருகை தரும் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல முடியாமலும், தரிசித்தவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சிரமம் அடைந்துள்ளார்கள். நெல்லையில் நேற்று இரவு முதல் மாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டை தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான சாலைகள், குடியிருப்புகளில் மழைநீர் பெருக்கெடுத்து குளம் போல தேங்கியது. கம்பா நதி காமாட்சியம்மன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். வாரம் நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துடுவேன். இன்றைக்கி கார்த்திகை சோமவாரனால கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வரும்போது மழை விடாமல் 3 நாள் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனால் பெஞ்சும் இந்த ஒரு மழை பெஞ்சால் கூட எங்கள் அம்பாள் காமாட்சி அம்மன் கோயிலில் தண்ணி கட்டிடும். ஆனாலும் 3 நாள் பெய்யறனால நல்லாவே தண்ணி கட்டியிருக்கு. பக்தர்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இடையூறாக தான் இருக்குது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 72 பிளேசஸ் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள்னு கண்டறிஞ்சு அந்த 72 பகுதிகளுக்கும் பொறுப்பு அலுவலர்கள் நியமனம் செய்து அவங்க அலர்ட் மோடில் இருக்காங்க. அதே போல் பொதுவாகவே கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை 2-3 நாட்களாக நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த இதில் வெள்ள எச்சரிக்கையை கேட்டுட்டு இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வீரநகர் பகுதியில் நரிக்குறவர் உள்ளிட்டோர் வசிக்கும் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மிக அதிகமாக திருத்துறைப்பூண்டியில் 11.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த வாய்க்கால் தூரும் வடிகட்டி நிற்கிற தண்ணி அப்படியே தான் நிற்கிது. வருஷம் நிற்கிற தண்ணி தான் அப்படியே நீ வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். சம்மான்னு சொல்லிட்டாங்க. எங்களை ஒன்றும் பாக்கியும் எதுவும் செய்யறது இல்லை. எதுவும் மக்களுக்கு எதுவும் இந்த வீடு கட்டித்தாரன்னு சொல்லி தோப்பு வீடு அதுவும் கட்டி கொடுக்கல இன்னும் இது வரைக்கும். தூத்துக்குடியில் நேற்று மதியம் முதல் மழை பெய்து வந்த நிலையில் PNT காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். NGO காலனி அருகே உள்ள நால்வர் நகர் பகுதியில் மழைநீரில் நடந்து சென்ற முதியவர் பழனியாண்டி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.